இவங்க கொள்கையே கொள்ளைதானே. எப்படி? இவங்க கொள்கையே கொள்ளைதானே. திராவிட முன்னேற்றம் என்பது என் உடன் பிறந்தவனே திருடர்கள் முன்னேற்றம். அவர்களுக்கு கொள்கை என்பது கொள்கை, கை கொள்ளுகிற அளவு கொள்கை. அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா, அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. இளைஞர்களை அரசியல் படுத்துவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அதை சரியாக செய்கிறார்களா? தொண்டர்களுக்கு அரசியல் வரக்கூடாது என்று இருக்கக்கூடிய சில கட்சியினுடைய தலைவர்கள் பாதுகாப்பதாக சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவரா, ஒரு ஒருங்கிணைப்பாளர், அது எப்படின்னா, தொடக்கத்துல பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை அவங்க வரும்போது காங்கிரஸ் கட்சியெல்லாம் என்னன்னா விடுதலையின் காயம் இருந்தது அந்த தொண்டர்களுக்கு. இப்போ நம்ம முன்னோர்களை எடுத்துக்கிறீங்களே, எல்லாரையும் பார்த்து, எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரோ, எங்கள் பாட்டனாரோ, இன்னொரு தாத்தா காமராஜரோ, கக்கனோ, சிவானந்தமோ, சிங்காரவேலரோ, எங்கள் முன்னவர்கள் எவரை எடுத்துக்கிட்டாலும் விடுதலையின் காயம் இருந்தது. சிறைப்பட்டிருக்காங்க. ஏன் எங்கள் ஐயா நல்ல கண்ணு வரைக்கும் சிறையில் இருந்திருக்காங்க. அப்போ மீச முடிய ஒவ்வொன்றா பிடிங்கி சுருட்டால் சுட்ட போது கூட, நெருப்பால் சுட்ட போது கூட விடுதலை போராட்டத்துலேருந்து வெளியேறாத ஈகம் இருக்கு. அவனுக்கு அந்த காயம் இருந்ததுனால ஒழுங்கு இருந்தது. அதுக்கு பின்னாடி வந்த திராவிட இயக்கம் வரும்போது, அது பேரறிஞர் அண்ணா வரும்போது, அவரை சுற்றி இருந்த எல்லாருமே 100க்கும் மேற்பட்ட பெருங்கல்வியாளர்கள். தெரியும், நெடுஞ்செழியன், அன்பழகன், மதியழகன், உங்களுக்கு தெரியும். பாப்பா அவங்க கிட்ட ஒரு ஒழுக்கம் இருந்தது. மாலை நேர கல்லூரி போல நடந்தது. அவர் வரும்போது தான் தமிழனுடைய இலக்கியமும் வரலாறும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வருகைக்கு பிறகுதான் தமிழக அரசியல் மேடையில் சொல்லி கொடுக்கப்பட்டது. அதனாலதான் அளப்பெரிய மேதைகள் வந்தாங்க. எங்கள் மாமா காளிமுத்து போன்றவர்கள், இந்த நாஞ்சில் மனோகரன் போன்ற மேதைகள், உங்களுக்கு தெரியும், அவங்க பேச்சுகளெல்லாம் அவ்வளவு சிறப்பார். பின்னாடி தன்னலம் மேலே ஏறி இவங்க வர ஊழல் லஞ்சில் ஊறி திளைத்து எந்த கனவுல பேரறிஞர் அண்ணா தொடங்கினாரோ அந்த கனவை சிதைச்சு முறையற்ற நிர்வாகம், மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றி கொண்டு வந்த பிறகு மக்களுக்கு போதிப்பது, கற்பிப்பது, இந்த அறிவியல் சார்ந்து. இப்போ நீங்கள் சொல்ற ஒருத்தன் கேட்குறான், தற்குறி கூட்டம்னு சொல்றீங்களே, எங்களை தற்குறியா வளர்த்தது யாருன்னு கேட்குறான். இறை வழிபாட்டை விமர்சித்த அந்த இயக்கங்கள் திரை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு. கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு. அது இப்போ அனுபவிக்குது. உங்களுக்கு அண்ணன் சொல்றது விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அதுல போய் தவறு நான் ஏற்கணும், நீங்க ஏற்கணும், எனக்கு முன்னவர்கள் ஏற்கணும், என் பெற்றோர்கள் ஏற்கணும், உடன் பிறந்தார்கள். என சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். சிந்தனை தான் சமூகத்தின் விளைச்சல். சிந்தனை தான் செயல்வாக்கம் பெறுது. செயல்தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்குது. ஒழுக்கம்தான் வாழ்க்கை தீர்மானிக்குது. இப்ப சிந்தனை யார் தீர்மானிச்சா? சமூகம். சமூகம் யாரு? நானு, நீங்களும், ஆட்சியாளர்னு எல்லாரும். இந்த தவறுக்கு யார் பொறுப்பா இருக்கணும்? எல்லாரும். சாராயம் குடிச்சு செத்ததை போய் சந்திச்சு பாராட்டிட்டு வந்தா அது என்ன சரித்திர சாதனையா? ஆனா அப்படி நாட்டு எல்லையில செத்து வந்த ஒரு ராணுவ வீரனை கூட இந்த நாட்டில் எந்த தலைவனும் போய் அவன் துயரத்தை பங்கேற்று இந்த பிள்ளைகள் படிப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் ஒருத்தன் கூட சொல்லலையே. எப்படி அப்படின்னா, எது போற்றத்தக்கதோ அது தூற்றப்படுது, எது தூற்றத்தக்கதோ அது இந்த நாட்டில் போற்றப்படுது. அது காரணம், இந்த 60 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள், அதன் ஆட்சி முறை. அதை நீங்க எவரும் மறுக்க முடியாது. எல்லாம் இருக்கு. இந்த எஸ்ஐஆர் இருக்கு, எஃப்ஐஆர், என்னத்தையோ போடு. ஓட்டு காசு கொடுப்பியா இல்லையா? இருப்பியா இல்லையா? இப்ப மோடி செஞ்சார்ல, 10,000 போட்டார்ல பீகார்ல, நம்மால் 15,000 போடுறது கூட வாய்ப்பு இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அதனால நம்ம அம்மாட்டெல்லாம் சொன்ன வங்கியில கணக்கு ஆரம்பிச்சு வச்சுக்கணும். என்ன சரி நடக்கும்பா. 1000 ரூபாய் எங்க ஐயா 1500 ரூபாய் தரேன் இருக்காப்ல. இப்ப பீகார் வென்றிருக்கு பத்தியில அந்த ஃபார்முலாவையும் அவனே சொல்றான், பீகாரை முன்மாதிரியா எடுத்துக்கன்ட்டு, ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு கொடுக்க வேண்டியதானே. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன், இன்னும் 2 லட்சம் கோடியை கடன் ஆக்கிட்டு போக வேண்டியதானே. திருட்டுமங்கலம் ஃபார்முலான்னு அதுக்கு ஏன் அந்த ஊர் பேரை கெடுக்கிற? திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லாத. அது ஏதோ ஒரு கோஷ்டியில் ஆயிடுச்சு.
அன்னைக்கு காங்கிரஸ் காசு கொடுக்குது, அண்ணா அவர்கள் தோத்துறாங்க. அப்போ அரையனா இந்த 50 காசு ₹1 அப்படி கொடுக்கறதுலயே அப்பவே பேசுறாரு, ஓட்டுக்கு எதற்காக இந்த காங்கிரஸார் காசு கொடுப்பானேன், காசை கொடுத்து விட்டு 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அங்கிருக்கிற வெங்கடாசலபதியை துணைக்கு எதுக்கு அழைத்து வருவானேன், அந்த படத்தில் அடித்து எதுக்கு சத்தியம் வாங்குவானேன், இதற்கு பதில் வைத்திருக்கிறார்களா இந்த காங்கிரஸார் அப்படின்னு பேசுறது இருக்கு. ₹2 கொடுத்ததுக்கு அந்த பேச்சு பேசியிருக்காப்ல. இப்போ அவர் பிள்ளைங்க 2000 டெவலப்மெண்ட்ல அது வருது. இதெல்லாம் டெவலப்ல வருது. அவர் தான் சொல்றாரு, சாராய வித்த காசு அதுல அரசை நடத்துறது குஷ்டரோகியில் இருக்க வெண்ணெய்க்கு சமம்டான்னு. அண்ணா சொன்ன அந்த வெண்ணெயைத்தான் அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துற பிள்ளைகள் விரும்பி விரும்பி சாப்பிடுது. புரியுதுன்னு நினைக்கிறேன். வருவாய்த்துறை சங்கங்களுடைய கூட்டமைப்பு 42,000க்கும் மேற்பட்டவர் வந்து நீங்க இந்த எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிச்சிருக்காங்க. வருவாய்த்துறையில பணியாற்றுபவர்கள் ஒரு கல்வி அறிவு பெற்றவர், அவர்களுக்கே அது சிரமம்னா அடித்தட்டில் இப்போ நீங்கள் ஹெல்த்து ஆஃபீஸர், லேபர், இந்த மாதிரி ஆட்களை அங்கன்வாடியில் வேலை செய்கிற நம்மளுடைய அக்கா தங்கைகள், சத்துணவு பணியில் வேலை செய்கிற அக்கா தங்கைகள், இவங்கள தான் நீங்கள் பணியமர்த்தியிருக்கிறீங்க. அப்போ அது எப்படி? அது தகுதி வாய்ந்த அதிகாரிகளினுடைய சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறீங்க. இவர்களெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் தானே இந்த பணியை செய்வதற்கு? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ பாரதிய ஜனதா இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருது, சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வருது. செயல்படுத்துறது யார்? நீங்கள். இப்போ ஜிடிவியில் இருந்து அவங்கெல்லாம் வந்து நாங்கள் பணி செய்ய வரலை, எங்களுக்கு அவங்க 10 கோரிக்கையை வைக்கிறாங்க. அதில் ஒன்று, எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நீங்கள் உறுதி செய்யுங்க, எங்களால் பணிக்கு வர முடியல, சுமைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கோரிக்கையிலெல்லாம் புறந்தள்ளிட்டு வேலைக்கு வரலைங்கிறதுக்காக உடனே தலைமைச் செயலாளர் வந்து நீ வரலைன்னா உன் ஊதியத்தை துண்டிப்பேன் அப்படின்னா, இப்போ யார் இதை கடுமையாக திணிச்சு இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்துறது யார்? யாருன்னு சொல்லுங்கள். மம்தா வந்து இப்போ செயல்படுத்த முடியாதுன்னு பேரணி மக்களை திரட்டி போகும்போது நீங்கள் ஒப்புக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டுவிட்டு ஒரு உங்களோட கூட்டணி வச்ச கட்சிகளை கூப்பிட்டு பேசிவிட்டு இதை இவ்வளவு தீவிரமாக நீங்கள் திணித்து செயல்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? இப்போ நீங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர் அது போட்டி இல்லை, பூத் லெவல் ஆஃபீஸரை போட்டி இல்லை, அவன் பண்ணி தானே. உங்கள் கட்சிக்காரனுக்கு என்ன இங்கே வேலை? என்ன வேலை? உங்கள் கட்சிக்காரர் எதுக்கு கூட போகிறாங்க? உங்கள் மாமன்ற உறுப்பினர்கள், உங்கள் மாவட்ட செயலாளர், உங்கள் கட்சிக்காரனுக்கு அங்கே என்ன வேலை? என்ன வேலை? அங்கே போய் என்ன செய்வோம்? உங்கள் கட்சி வாக்க தவிர மற்ற தூக்கி விடுறத தவிர வேற என்ன பண்ணி நடந்தாங்க? நீங்கள் எல்லாம் சொல்லுங்க. இங்கே மனச்சான் இருக்கு. இந்த கட்சிகள் கள்ள வாக்கை பதிவு செய்திருக்கிறதா இல்லையா? ரொம்ப தூரம் நடந்தது வேணா. ஈரோடு கிழக்கில் கள்ள வாக்கு பதிவு செய்ததா இல்லையா சொல்லுங்க. வாக்குக்கு காசு கொடுத்ததா இல்லையா? அப்புறம் என்ன நேர்மை உண்மையான நிர்வாகம் வரப்போகுது? இந்த எஸ்ஐஆரை திருத்தி எனக்கு இருக்கிற கடைசி உரிமை இந்த வாக்கு தான். அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமைக்கு என்னை தள்ளிட்டேன். நீ இந்த வாக்கையும் பறிக்கிற. இது எப்படி கொடுமை பாருங்க. இது என்ன மாதிரியான ஆட்சி முறை? இது எப்படி? இது ஏன் இவ்வளவு சிரமமா இருக்கு நாங்க வாழ்றது? திருத்தம்னா எது தவறு நடக்கோ தவறை திருத்துறதுக்கு பேர் தான். களை எங்க இருக்கோ அதை தான் முடுங்கணும். மொத்தமா அழிச்சுட்டு மறுபடியும் நடுவோம்னா யாரு முட்டாள்? நீயா நாங்களா?